ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் வந்து ஹேர் பேக் பண்ண போகிறேன். இது என்ன ஹேர் பேக்னா உங்களுக்கு வந்து நைட்டே ஊற வச்சது தெரியுதா, பாதாம் பிசன் தெரியுதா. ஸோ நேற்று மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற வச்சேன், நிறைய போட்டால் வேஸ்ட் ஆகுது. வந்து 3 பேருக்கு தேவையானது இல்லை, 2 பேருக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நைட்டே எடுத்து நம்ம ஊற வச்சுக்கணும் கொஞ்சமாக பாதாம் பிசன். அதுக்கப்புறம் 2 வாழைப்பழம், 2 பேருக்கு 2 வாழைப்பழம். நான் வந்து நேந்திரம் பழம் தான் யூஸ் பண்ணேன், நேந்திரம் ரொம்ப நல்லா இருக்கும் ஹேர் கேக்கு எல்லாத்துக்குமே. நான் அதை எடுத்து சாப்பிட்டாங்க. ஸோ அதனால் இந்த பழத்தை வந்து நான் போட்டேன், போதும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் செக்கு ஆக்கணும் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் சரிங்களா. இது 3 வச்சு தான் ஹேர் பேக் பண்ண போகிறேன் இன்றைக்கி. வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுக்கலாம் சரிங்களா. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து இது 2 பேருக்கு போதுமானதுனால இதை அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கலாம். கரெக்டாக தான் இருக்கும். அரைக்க தலைக்கு தேவையானது கொஞ்சம் தண்ணி எப்படி வருது. இது வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லது. எப்படின்னா மண்டை வந்து சூடாகிறதுனால தான் நமக்கு வந்து இந்த பொடுகு, இந்த இச்சிங் எல்லாமே வருது. இப்போ சம்மர் காலத்தில் இது ரொம்ப நல்லது. இந்த மழை காலத்தில் வந்து யூஸ் பண்ணணும் ரொம்ப கஷ்டம். எனக்குமே இது சேராது, பொழுது தான். பட் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கலாம், நல்ல ரிசல்ட். இது வந்து ஒரு 4 வாரம் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த ஃபஸ்ட்டு வீக்லேயும் செகண்ட் வீக்லேயும் நல்ல ரிசல்ட் கிடச்சி ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆச்சு. அப்புறம் வந்து எனக்கு லைட்டாக இச்சிங் போல பொடுகுலாம் இருக்குது. இந்த டஸ்ட் பட்டா ஆகாது, எனக்கு என்ன வச்சாலும் ஆகாது. நான் இப்போ வந்து எனக்கு எதுவுமே இல்லை, மண்டை ரொம்ப கிளியராக இருக்குது. அதனால நான் செஞ்சு பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ யாருக்காவது மண்டை பொடுகு இருந்தாலும் ஹேர் ஃபால் ரொம்ப இருந்தாலும் மண்டை ஓவர் ஹீட்டாக இருந்தாலும் இந்த ஹேர் பேக் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக போட்டுருக்கேன். இவ்வளோ நாள் இது நிறையா போவேன். இப்போ பாதாம் பிசை இன்னைக்கு பாதாம் பிசை குவாலிட்டி கம்மியாக போகிறதுனால தண்ணி இருந்துச்சு. ஸோ இது 2 பேருக்கு போதுமானதுக்காக 2 பேருக்கு போட்டுருக்கேன். இப்போது இந்த வாழைப்பழத்தை நல்லா போடுறேன். 2 வாழைப்பழத்தை வச்சு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பழம் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ அதனால் நான் இன்னொரு பழம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து முடி நீட்டாக இருக்கும், அவங்களோட ஹேருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் 3 பழமாக நான் போட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் தான், எனக்கு ஷார்ட் ஹேர் தான், உங்களுக்கு லென்த்தாக இருக்கும். அதனால் நான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயிலோ பாதாம் ஆயிலோ கோகோனட் ஆயில். ரொம்ப ஹீட் இருக்கிறவங்க விளக்கெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. நல்ல ஆயில் 4 ஸ்பூன் போட்டு ஓகேவா. இன்னொரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகேவா. ஓகே, இப்போ வந்து நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் மிக்ஸியில். எப்படி வந்து நல்ல க்ரீமியாக இருக்கும். ஆக்சுவலி நான் அந்த பாதாம் பிசிலேருந்து தண்ணி வடிகட்டிக்கிறேன் கொஞ்சம். அப்புறம் தான் ரொம்ப திக்காக இருக்குது. நான் வடிகட்டின தண்ணி வேஸ்ட் ஆகுது, ஃபுல்லாக இதிலே போட்டுட்டேன். ஸோ கரெக்டாக தான் இருக்குது குவாலிட்டி. நல்ல சாஃப்டாக இருக்கும், க்ரீமியாக இருக்கும் போடுறதுக்கு. சரிங்களா. நல்ல ஸ்மெல் இருக்கும், எந்த ஒரு இதுவும் இருக்காது நமக்கு. சரிங்களா. இந்த பதம் தான் சரியான பதம் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஒழுங்கெல்லாம் செய்யாது. இப்போ இதை வந்து நம்ம பவுலுக்கு ஊற்றிக்கலாம். ஆக்சுவலி இந்த டிப்ஸ் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு தான் எனக்கு சொன்னாங்க. அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு யார் சொன்னாங்க எனக்கு தெரியல, அவங்க பார்த்தேன்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி வந்துட்டு யாருக்குமே தலையில் அந்த அரிப்பு, முடி கொட்டுறது, பொழுது தொல்லை இல்லாமல் எப்படி பண்ணணும்னா நமக்கு அவங்க வேலை ஸ்ட்ரெஸ்ஸு, வெளியில் போகணும், அந்த குப்பை தூசி எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா ப்ராப்ளமும் வருது. ஸோ இது வந்து 100% ரிசல்ட் கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக நம்பி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இல்லைன்னா நான் போட்டுட்டேன்னா பாதாம் பிசின், வாழைப்பழம், ஒரு தலைக்கு கொஞ்சம் பெரிய வாழைப்பழம் வந்து பாதாம் பிசின் வந்துட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு தலைக்கு தேவையான, ஐ மீன் ஊற வச்சது குவான்டிட்டி நான் சொல்கிறேன். சரிங்களா. சின்ன முடியாது, லென்த்தி ஹேர் இருக்குனாக்கா நிறையா தேவைப்படும். இது எங்கள் 2 பேருக்கு மட்டும் தான் இது. சரிங்களா. இல்லை எனக்கு இன்னும் நான் கொஞ்சம் தான் எடுத்துக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு செல்லாது. அவளுக்கு தான், பாப்பாவுக்கு தான் இது நிறையா தேவைப்படும். ஏன்னா அவளுக்கு முடி கொஞ்சம் நீட்டாக இருக்கிறது, நீட்டாக ரொம்ப கொஞ்சம் இடுப்பு வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு தான் நிறையா தேவைப்படும். அவ்வளோதான். தேங்காய் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை போட்டு ஒரு 1 ஹவர் வைக்கலாம். ரொம்ப குளிச்சுக்காரங்க ஒரு 1/2 ஹவர் ஜாஸ்தி. இது போட்ட பிறகு கண்டிப்பாக எனக்கு வந்து தலைவலி வரும், தும்மல் வரும், கோல்டு பிடிக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, see you. Bye. Next video சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோ பிரின்சஸ். Bye.